जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर குரு தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். குருகுலம் கட்டிகாஸ்தானம், கோயிலும் கட்டிகையும். வேத சாஸ்திராபியாசத்துக்கு கட்டிகை, தேவதாராதனத்துக்கு கோவில் என்று இரண்டையும் நரசிம்மவர்மா நிர்மாணித்ததில் ரொம்பவும் பொருத்தமும் பொருளும் இருக்கின்றன. வேத மந்திரங்களை கொண்டு செய்யும் பிராண பிரதிஷ்டையும் கும்பாபிஷேகமும் பூஜைகளும் தான் தெய்வ சாநித்தியத்தை ஆலயங்களில் உண்டாக்குபவை. வேதம் என்ற வேரிலே ஊன்றி நிற்கும் நம்முடைய சனாதன தர்மம் என்னும் விருட்சத்தில் பழமாக தொங்குவதே ஆலயம். எல்லாரும் அனுபவிப்பதற்காக வெளியே தொங்குகிற இந்த ஆலய பழம் உண்டாக காரணமான வேர் மறையாக இருப்பதே. நரசிம்மவர்மா முதலான ராஜாக்களின் வழியிலேயேதான் ராஜாக்கள் எடுபட்டு போன பின் நம்முடைய மதத்துக்கு நிரம்ப போஷனை தந்துள்ள செட்டி பிள்ளைகளும், அதாவது நகரத்தாரும், ஒரு கோயிலை ஜீர்ணோத்தாரணம் பண்ணினால் ஒரு பாடசாலை ஏற்படுத்துவது என்று வைத்து கொண்டிருந்தார்கள். பாடசாலையில் கற்றதனால் ஆய பயன் இதுதான் என்று வாலறிவன் நற்றாளை காட்டிக் கொடுக்கும்படியாக ஆலயங்களை எழுப்புவது பூர்வீகர் வழக்கமாயிருந்தது. கல்வி கற்பதை சொல்லும் இடத்தில் ஈஸ்வரனுக்கு வாலறிவன் என்ற பெயரை திருவள்ளுவர் கொடுத்திருப்பது அர்த்த புஷ்டி வாய்ந்தது. எல்லாம் அறிந்த சர்வஜனே வாலறிவன். எத்தனை கற்றாலும் அதனால் அகங்கரிக்காமல் அவனுடைய சர்வஜத்வத்தில் அது துளி மாத்திரமே என்ற அடக்கத்தோடு அவனுடைய நற்றாள் தொழ வேண்டும் என்றுதான் இந்த வார்த்தையை போட்டிருக்கிறார். 8ஆம் நூற்றாண்டில் கட்டிகாஸ்தானம் பற்றி உள்ள இன்னொரு கல்வெட்டு 8ஆம் நூற்றாண்டிலும் அது சீர் சிறப்புடன் இருந்ததை காட்டுகிறது. சவுத் இண்டியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் 4வது வால்யூமில் பிரச்சுரமாய் உள்ள கல்வெட்டு. இந்த கல்வெட்டு காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோயிலில் இருப்பது. ஒரு சமயம் பல்லவர்களில் சிம்மாசனம் ஏறிய மத்திய பிரிவினரின் வம்சம் சந்ததி இல்லாமல் முடிந்து போய்விட்டது. காஞ்சிபுரத்தில் ராஜா இல்லாமல் அராஜகம் ஏற்பட்டுவிட இருந்தது. அப்போது கிளை வம்சத்தில் ஹிரண்யவர்மா என்று ஒரு குறுநில மன்னன் இருந்தான். காஞ்சிபுரத்தின் பர்முகர்கள் ஒன்று சேர்ந்து அவனிடம் போய் அவனுடைய பிள்ளை பரமேஸ்வர வர்மாவை காஞ்சியில் பட்டாபிஷேகம் செய்து கொண்டு ராஜாவாக இருப்பதற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று விஞ்ஞாபித்து கொண்டார்கள். அவன் அப்படியே அனுப்பி வைத்தான். அப்புறம் வைதிக சிரேஷ்டர்கள் காஞ்சிபுரத்தில் பரமேஸ்வர வர்மாவுக்கு ராஜ்யாபிஷேகம் செய்து வைத்து நந்திவர்ம பல்லவன் என்ற பட்டத்தை கொடுத்தார்கள். இதை சொல்லும் அந்த கல்வெட்டு முதலில் ஹிரண்யவர்மாவிடம் தூது போன பர்முகர் கோஷ்டி பிற்பாடு பரமேஸ்வர வர்மாவுக்கு பட்டாபிஷேகம் செய்த வேத பிராமண கோஷ்டி ஆகிய இரண்டிலுமே காஞ்சியிலிருந்த கட்டிகையின் ஆசிரியர்கள் இருந்ததாக சொல்கிறது. இதிலிருந்து கட்டிகாஸ்தானத்தின் உசந்த ஸ்தானமும் அதன் அத்தியாபகர்களுக்கு இருந்த மதிப்பும் தெரிகிறது. விக்ரமாதித்யன், சத்யாஸ்ரயன் என்ற பட்டப்பெயர்களை பாதாமி, அதாவது வாதாபியிலிருந்து ஆட்சி செய்த சாளுக்கியர்கள் வைத்துக் கொள்வார்கள். இவர்களுக்கும் பல்லவர்களுக்கும் யுத்தங்கள் நடந்ததுண்டு. ஜயாபஜயங்கள் மாறி மாறி வரும். விக்ரமாதித்ய சத்யாஸ்ரயன் என்ற பெயருடைய ஒருவன் பண்ணிய தர்மத்தை பற்றிய கல்வெட்டு காஞ்சி கைலாசநாதர் கோயில் மகா மண்டபத்துக்கு மேற்கே உள்ள தூண் வரிசைகளில் வடக்கேயுள்ள ஸ்தம்பத்தில் இருக்கிறது. அதிலே காஞ்சிபுரத்து கட்டிகையில் இருப்பவர்களை மகாஜனங்கள் என்று மரியாதையாக சொல்லி, இந்த தர்மத்துக்கு ஹானி செய்கிறவர்கள் கட்டிகை மகாஜனங்களை ஹத்தி செய்யும் பாபத்துக்கு ஆளாவார்கள் என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்லியிருக்கிறது. குறிப்பு: எபிகிராஃபிகா இண்டிகா 3ஆம் பகுதி, பக்கம் 360. சாசனத்தின் அமைப்பு. பொதுவாக ஒரு ராஜசாசனம் இருந்தால் அதிலே 3 பகுதிகள் இருக்கும். முதல் பகுதிக்கு பிரசஸ்தி என்று பெயர், புகழ்மொழி என்று அர்த்தம். சாசனத்தின் மூலம் ஏதோ ஒரு தானம் செய்து அது நிரந்தரமாக இருக்கச் செய்கிற ராஜாவுடைய மூதாதையர்களின் பெருமை
அவனுடைய சொந்த பெருமை முதலானதுகள் பிரசஸ்தியில் கூறப்பட்டிருக்கும். அடுத்ததான மத்திய பகுதிதான் தான விவரத்தை சொல்வது. இன்னாருக்கு இன்ன சமயத்தில் இன்ன தானம் செய்யப்படுகிறது என்று அதில் விவரித்திருக்கும். கடைசியில் வியாச கீத ஸ்லோகங்கள் என்ற பகுதி. அதிலே தற்போது ஏற்படுத்தி வைத்த இந்த என்டோமெண்ட்டை எந்நாளும் தர்மகர்த்தாக்கள் நேர்மையாக நடத்தி வைக்க வேண்டும் என்று உணர்த்துவதற்காக இந்த சாசன பிரகாரம் நடத்தி வைப்பவர்கள் இப்படியான புண்ணியங்களை அடைவார்கள் என்றும், அதற்கு குந்தகம் செய்பவர் இப்படியான பாபங்களுக்கு ஆளாவார்கள் என்றும் சொல்லியிருக்கும். பொதுவாக கங்கை கரையில் காராம்பசுவை கொன்ற பாவம் சம்பவிக்கும் என்று, இதுதான் பாவங்களுக்கெல்லாம் உச்சம் என்கிற கருத்தில் சொல்லியிருக்கும். அதற்கு பதிலாக கட்டிகை மகாஜனங்களை கொலை செய்வதை சொல்லியிருப்பதிலிருந்தே அவர்களுக்கு இருந்த மகா மதிப்பு மரியாதைகள் தெரிகின்றன. 7000 மாணவர்கள். இன்னொரு கல்வெட்டிலிருந்து ஒரு கட்டிகை எத்தனாம் பெருசாக ஒரு ஊர் மாதிரி இருந்திருக்கிறது என்று தெரிகிறது. ஆச்சரியமாக கூட இருக்கிறது. 7000 பேர் ஒரே கட்டிகையில் படித்திருக்கிறார்கள். வடார்காடு குடியாத்தத்துக்கு அருகில் திருவல்லம் கிராமத்தில் நீவா என்ற ஆற்றின் மத்தியில் உள்ள பாறையில் இந்த கல்வெட்டு இருக்கிறது. அது 8ஆம் நூற்றாண்டின் முன்பாதியை சேர்ந்ததென்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். சவுத் இண்டியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் முதல் வால்யூம் முதல் பாட்டில் இது பிரசுரமாய் இருக்கிறது. அநேகமாக கல்வெட்டுக்கள் எல்லாமே ஒருத்தன் செய்த தான தர்மத்தை தான் சொல்வதற்கிணங்க இதுவும் ஒரு தர்மத்தை சொல்லி, இந்த தர்மத்துக்கு ஹானி உண்டாக்குபவன் கட்டிகையிலுள்ள 7000 பேரையும் கொன்ற பாபத்துக்கு ஆளாவான் என்கிறது. பிரசித்தி உடையவையாக நந்திவர்ம பல்லவனின் காசாக்குடி செப்பேடுகள் என்று உண்டு. நான் முன்னே சொன்ன புஸ்தகத்தின் 2வது வால்யூம் 3ஆம் பார்ட்டில் போட்டிருக்கிற இந்த சாசனங்களில் ஒன்றிலிருந்து பூதேவர்கள் எனப்படும் பிராமணர்களிடம் எத்தனை பக்தி விசுவாசத்துடன் க்ஷத்ர சூடாமணிகளாயிருந்த ராஜாக்கள் கட்டிகைகளை கட்டி கொடுத்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. கட்டிகாஸ்தான ஆச்சாரியர்கள் தனியாக குருகுலம் நடத்தாவிட்டாலும் சதுர்வேத பண்டிதர்களாகவும் தர்ம கர்மங்களில் சிறந்தவர்களாகவும் தேவத்விஜ என்ற தெய்வத்தோடு சேர்த்து சொல்லி சத்காரம் செய்யத்தக்கவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்று இதிலிருந்து தெரிகிறது. 7000 மாதிரியே 3000 பேர் 1000 பேர் படித்த கட்டிகைகளை பற்றியும் தெரிய வருகிறது. வடார்காடு செய்யாறு தாலுகாவில் பிரம்மதேசம் என்ற கிராமம் இருக்கிறது. பிரம்மதேயம் என்றாலே பிராமணனுக்கு தானம் தந்தது என்றுதான் அர்த்தம். அந்த கிராமத்தில் சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. அதன் கர்ப்பகிருஹ வடவண்டை சுவரில் உள்ள கல்வெட்டில் திரைராஜ்ய கட்டிகா மத்தியஸ்த 3000 என்று வருகிறது. 3000 என்ற தமிழ் வார்த்தை அந்த கட்டிகையில் தொடர்ச்சியாக 3000 பேர் படித்து இவ்விஷயம் சர்வ ஜனங்களின் கவனத்தையும் கௌரவத்தையும் பெற்றிருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. இதேபோல் இன்னொரு சாசனத்தில் கட்டிகை 7000 என்றும் தமிழில் வருகிறது. 1000 பேர் படித்த ஒரு கட்டிகையை கட்டிகா சஹஸ்ரம் என்று ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. 7000 3000 என்பதெல்லாம் கொஞ்சம் மிகைப்பட கூறியது என்றும் சிலர் அபிப்பிராயப்படுகிறார்கள். அப்படியே வைத்துக்கொண்டாலும் இதில் பாதியாவது இருந்திருந்தால்தானே இந்த அளவுக்கு மிகைப்படுத்தி இருக்க முடியும். இப்படி நிச்சயமாக 1000 பேருக்கு மேல் ஒரே இடத்தில் சேர்ந்து முக்கியமாக வேத சாஸ்திரங்களை படித்தார்கள் என்றாலே பெரிய விஷயம்தானே. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर.